ஏன்னா ஆடுகளை மேய்த்தவனை கொண்டு போய் அரியணையில் உட்கார வச்சா கொஞ்சம் பெருமை வரத்தானே செய்யும். என்ன அப்போ ஆண்டவர் வனாந்தரத்துக்கு அனுமதித்து அந்த வனாந்தரத்தில் ஒன்றும் இல்லாமல் அலைய வைத்து பிறகு கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணி திரும்ப கொண்டு வந்து உட்கார வைப்பார். பிறகு திரும்ப கொஞ்சம் அப்படி சேட்டெல்லாம் வந்துடும். பிறகு திரும்ப வனாந்தரத்துக்கு அனுப்பி விட்டு பிறகு கொஞ்சம் சரிப்படுத்தி திரும்ப கொண்டு உட்கார வைப்பார். நேபுகாத் நேச்சாரை சரிப்படுத்துறதுக்கு என்ன செஞ்சார்? முதல்ல சிங்காசனத்திலேருந்து கீழே இறக்கி மாட்டை போல புல்லை தின்ன வச்சு பிறகு புத்தி தெளிஞ்ச பிறகு திரும்ப தூக்கி உட்கார வச்சார். நமக்குள்ள பெருமை வராமல் இருந்தால் தப்பிச்சோம். அந்த பெருமையான பேச்சு அந்த பார்வை அப்படி வந்துச்சுன்னா வனாந்தரம் ரெடி ஆயிட்டுன்னு அர்த்தம். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் தாழ்மையா இருந்தா தப்பிச்சிய. தேவன் கொடுக்கிற உயர்வு மேன்மைகளை தாங்க முடியலன்னா சிறுமையை கர்த்தர் அனுமதிப்பார். அதை நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை பாதுகாப்பதற்காக. அதனால சில நேரத்தில் ஆண்டவர் இப்படி அனுமதிச்சிட்டாரே நீங்க நினைக்காதீங்க. தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது.